மேடம் வணக்கம். மேடம், ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்பான்சர்டு ஸ்கீமை இப்படி ஸ்டேட்டோட அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனோட இதை மாற்றுவதற்கான ஏதாவது நியாயமான காரணங்களை இந்த நாட்டு மக்கள் கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இந்த அரசாங்கத்திற்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேடம்? அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இந்த ஸ்கீம்ல வந்து நிறைய பில்ஃபரேஜ் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த பில்ஃபரேஜ் எல்லாம் தடுக்கணும், தவறுகள் நடக்கிறத தடுக்கணும். அதனால இந்த ஸ்கீமை இன்னும் இன்னைக்கு ஏத்தார் போல 2005 இந்த ஸ்கீம் வந்தப்ப அன்னைக்கு டேட்ல இருந்தது, இப்ப அவுடேட்டடா இருக்கு. அதனால அந்த அவுடேட்டட் ஸ்கீமை இப்போ அப்டேட்டட் ஸ்கீமா மாடர்னைஸ்டு ஸ்கீமா மாத்துறதுக்கு தான் இந்த புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பில்ஃபரேஜ் எல்லாமே சந்தேகங்களை நான் கேட்டுக்கிறேன் மேடம். தயவு செஞ்சு நான் என்னோட டவுட்டை மட்டும் நான் கேட்டுக்க விரும்புறேன். ஏன்னா டைம்ல எனக்கு இன்னொரு 18 நிமிஷம் தான் இருக்கு, நான் எல்லாரையுமே பேச வைக்கணும். மேடம், நம்ம இவரு ராஜன் பாபு பேசினவர், அவரு வந்து இந்த மன்ரேகால அதிகமா ஒர்க் பண்ணினவரு. அவர் வந்து இந்த லா இந்த புதிய பில்ல என்ன இருக்கு அப்படிங்கிற சொன்னாரு. இதுக்கு முன்னால வர மன்ரேகா ஸ்கீம்ல இதுக்கு முன்னால வர 300 வகையான ஒர்க் ஷெட்யூல் இருந்தது. அதாவது ரோட்டு ஓரத்தை கிளீன் பண்றது, சின்ன பைப் லைன் வெட்டுறது, சின்ன ஆழ்துளை கிணறு வெட்டுறது, இப்படி நிறைய வேலைகள் வந்து அதுல இருந்தது. 300 வகையான ஒர்க் ஷெட்யூல் அதுல இருந்தது. இப்போ இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த விஜி கிராமின் இந்த இதுல வெறும் 4 வகையான ஒர்க் ஷெட்யூல் மட்டும்தான் இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் 300 வகையான வேலைகளை 4 வகையான வேலைகளாக நீங்க மாற்றிவிட்டு நீங்க எப்படி வேலை நாட்களை 125 நாட்களாக அதிகரிப்பீர்கள்? அதாவது அவர் சார் வந்து 4 வகையான வேலைகள் 4 கூறுகளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 300 வேலைகளை 4 கூறுகளுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. 300 இல்ல, இது 400 வேலைகள் கூட இருக்கும். இப்ப அந்த வேலைகள் வந்து விரிவடைஞ்சிருக்கு. அது இன்னும் 400 ஒர்க்கா கூட மாறி இருக்கும். ஏன்னா அடிஷனல் ஒர்க் எல்லாமே எடுக்கிறாங்க இப்ப அந்த ஸ்கீமுக்குள்ள. ஏன்னா இது விரிவாக்கம் தான். இந்த ஸ்கீம் வந்து மாடர்னைசேஷன் மட்டும் கிடையாது, விரிவாக்கம் கூட. இந்த 400 ஒர்க் டைப் ஆஃப் ஒர்க்க வந்து நீங்க 4 சொல்லாதீங்க. ஒரு டெலிவிஷன் சேனல்ல உட்கார்ந்துட்டு 4 ஷெட்யூல்குள்ள கொண்டு வராங்க. சாரி அரவிந்த், இது நீங்க புரிஞ்சுக்கோங்க. கோர் அசெட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள 100 வேலை கிட்ட இருக்கு. கோர் அசெட் ஃபார்மேஷன்ல 100 வேலை கிட்ட இருக்கு. அதே மாதிரி அவர் இன்னொரு ஷெட்யூல் சொன்னாரு, அந்த ஷெட்யூல் கீழே 100 வேலை மேல இருக்கு. ஆகையால ஒரு ஷெட்யூல் கீழே 4 ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. 4 ஷெட்யூல் கீழே 400க்கும் மேற்பட்ட வேலைகள் இருக்கு. ஒரு சின்ன சின்ன வேலைகளும் ஒரு இது கீழே வரும். ஒரு சிலது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஒரு சிலது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அசெட் இருக்கும், ஒரு சிலது வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அசெட் இருக்கும். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் கீழே அதை கொண்டு வருவாங்க. அது மாதிரி 4 ஷெட்யூல் ஒர்க் கீழே 400 பணிகள் இருக்கு. 400 பணிகள் ஏற்கனவே இருக்கு. இது விரிவாக்கப்பட்டிருக்கு, 300ல இருந்து 400 உயர்ந்திருக்கு. ஆகையால ஐ திங்க் அந்த ஷெட்யூல் அவர் லிஸ்ட போய் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த லிஸ்ட் வந்து அப்பெண்டிக்ஸா கொடுத்துருக்காங்க, டிராப்ட் பில்லோட அப்பெண்டிக்ஸா வந்திருக்கு. அந்த அப்பெண்டிக்ஸ வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு டைப் ஆஃப் ஒர்க் எத்தனை விரிவாக்கம் ஆயிருக்கு, 100க்கும் மேற்பட்ட ஒர்க் விரிவாக்கம் ஆயிருக்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும். அவங்க 4 ஷெட்யூல் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஆகையால பெனிஃபிஷியரிக்கு, பயனாளிக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வேலை செய்யறவங்களுக்கு, வேலை இப்ப கிடைக்கிறவங்களுக்கு, இந்த பயனாளிகள் இவங்க எல்லாருக்குமே இது இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேரண்டி, ஒர்க் கேரண்டி இன்னும் அதிகமாயிருக்கு. சொல்ல போனா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இந்த தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் இருந்துச்சு. 8 கிராம் தங்கமும் 50,000 பணமும் கிராஜுவேட் பெண்களுக்கும் 25,000 4 கிராம் தங்கம் வந்து +2 படித்த பெண்கள் கல்யாண உதவித்தொகையாவும் திருமண உதவித்தொகை, இது மாதிரி அம்மா உணவகம், அம்மா கிளினிக், மினி கிளினிக், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருந்துச்சு. எல்லா திட்டத்தையும் மூடிட்டாங்க. அப்படி இவங்க மூடு விழாவே கண்டுட்டாங்க. ஆனா இந்த திட்டம் அம்மா உணவகத்தை யாரு மூடுனா? அம்மா உணவகத்தை யாரு இருக்கு? எந்த இடத்துல மூடணும்னு சொல்லுங்க. அம்மா உணவகம் எங்க முடியிருக்கு? அம்மா கிளினிக் சார் சார் சார்
சட்டமன்ற ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க தவறான பேசி முடிச்சிடுறேன் சார். கொஞ்சம் தவறான தப்பு தப்பா சொல்லுங்க. கரூர் முரளி ஐயா சார் மேடம் 90% அம்மா உணவு மூடப்பட்டாச்சு. அல்ல அம்மா உணவு வச்சிருக்கீங்க. சரி மேடம் இல்லவே இல்ல. அதே மாதிரி உணவு கொடுக்குறீங்க. காலத்துல அந்த உணவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சரி மேடம் சரி மேடம் நீங்க நடந்துச்சுன்னு சொன்னாக்க இல்லன்னு நீங்க விளக்கம் சொல்லணும்ல. யாரு பேசுறதுமே கேட்காது சார். என்ன சார் இது? சொல்லிடுறேன். மேடம் 400ல 4000 வேலை கூட இருக்குன்னு சொல்லலாம். அவங்க உரிமை. 4000 வேலை இருக்குன்னு கூட அவங்க சொல்லலாம் சார். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. 4 விதமான கேட்டகரிக்குள்ள இந்த வேலையை அடக்குறாங்க. அடுத்தது இன்னொன்னு, இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்றது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். 125 நாள் வேலை என்பது இப்ப நான் உங்களுக்கு அதுதான் நான் பேசி முடிச்ச பிறகு அவங்க கருத்தை பேசிக்கிட்டே இருந்தா நான் எப்படி ஆமா தூரத்துல இருந்து பேசுறேன். தயவு செஞ்சு அவங்க அனுமதிக்க சொல்லுங்க. அந்த அளவுல வந்து இன்னைக்கு வந்து இந்த திட்டத்துல இந்த உள்ள நடப்பில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள், பில்ஃபரேஜ், ஊழல் எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு கூட இன்னைக்கு இதை சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. ஆகையால இந்த திட்டம் வந்து நிறைவேறும் பொழுது பயனாளிகளுக்கு ரொம்ப நல்லது. இத வேலை செய்யறவங்க, வேலை இந்த கேரண்டி வேலை கிடைக்கிறவங்க பேசி முடிச்சுட்டு சார் சொல்லுங்க. மாநில அரசு வந்து பொறுப்போட இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்களுக்கு அதுல அவங்க பங்களிப்பு என்னவோ அதுக்குள்ள பெருமையை தேடிக்கிட்டோம். நான் வேண்டாம் சொல்லல. அதே நேரம் இந்த திட்டம் வந்து எந்த பையன் அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அதெல்லாம் தெரியாது இல்ல. சரி அந்த மாதிரி டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆமா இருக்கு மேடம். யூபி ஹையஸ்ட் கரப்ஷன் எதுன்னு கேளுங்க. சரி மேடம் போதும் சார் நீங்க சொல்லுங்க. ஆமா அதாவது இந்த திட்டத்துல வந்து 27.32 கோடி ஏற்கனவே வந்து மக்கள் வந்து வறுமை கோட்ல இருந்தாங்க. 2005ல நம்ம ஆரம்பிச்ச இந்த திட்டம் இப்ப வந்து 4.6 கோடியா குறைஞ்சிருக்கு. அந்த திட்டமே ஒண்ணுமில்லாத திட்டம் சொன்னீங்க மேடம். தோல்வியினுடைய அடையாளம் நீங்க இந்த 100 நாள் திட்டத்தை சொன்னார் பிரதமர் சொன்னீங்க. அது ஓட்ட போடுற திட்டம் காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொன்னாங்க. இன்னைக்கு இத வந்து பெருமையா நீங்க சொல்றீங்க. இந்த 27 கோடி பேர் வறுமை நீக்கியது யார் வேலை வாய்ப்பு திட்டம் தான் வறுமை நீக்கியது. வேண்டுமானால் நீங்க சொல்லலாம் 3வது முறை எங்கள் பிரதமராக மோடி வந்துட்டாருன்னு அணைய போய் பிரகாசமாக பேசுறது. ஒரு டெல்லியில மக்களால வாழ முடியல, மாசு அடைந்து கிடைக்குது, ஒரு ரயில் ஒழுங்கா ஓட்ட முடியல, விமானத்துல யாரும் போக முடியல, விமானத்தை பறக்க முடியல. நாடு வந்து கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிங்க. பேசுறது ஒண்ணுமே கேட்கல. நீங்க பேசுறது ஒண்ணுமே கேட்கல. அதாவது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா நான் பேசலாம். சொல்லுங்க மேம். அதாவது இந்த வறுமை ஒழிப்பு திட்டம்ங்கிறது நிச்சயமா வெற்றி பெற்றிருக்கிற ஒரு திட்டம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுல என் தொகுதியில கூட இந்த திட்டம் பெரிய அளவுல நிறைவேற்றப்பட்ட திட்டம். ஓகே. அந்த இதுல இன்னைக்கு இந்த வறுமை ஒழிப்புங்கிறது மென்மேல வறுமை ஒழிப்புக்கு உதவி செய்யும் இந்த திட்டம். அது அக்காவுக்கு நன்றி. நாம முதலிடத்துல வரணும். இணைந்து நம்ம இதுல வெற்றி பெறணும். ரொம்ப ரொம்ப நன்றி.